முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். குடிசை மாற்று வாரிய வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்தினால் ஒருவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 29வது பிளாக்கில் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி இதே பகுதியில் வசித்து வரக்கூடிய சயித் குலாம் என்பவர் 23 வயது இளைஞர் அதே பால்கனி இடிந்து விழுந்து இறந்து போனார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் குடும்பத்தினர், உறவினர்கள், அதே பகுதியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் ஒரு மறியல் போராட்டம் நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் உரிய நஷ்டஈடு இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போல இந்த கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை இன்னும் முடிவதற்குள் மீண்டும் ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதில் நேற்று இரவு நடந்த இந்த விபத்தில் மோகன் என்பவர் காயமடைந்திருக்கிறார். அவர் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.